மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜப்பானிலே இருக்கிற டோக்கியோ மாநகரில் ஒரு புற்றுநோய் மருத்துவமனையின் ஆய்வுகளை, அங்கே வழங்கப்படுகிற சிகிச்சைகளை, அங்கே செய்யப்படுகிற ஆராய்ச்சிகளை எல்லாம் நேரடியாக கண்டறிவதற்கு நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் மற்றும் அந்த துறை சார்ந்த மருத்துவர்களும் கூட அங்கே சென்றிருந்து அங்கிருந்து பல விஷயங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் செயலாக்கத்திற்கு கொண்டு வருகிற வகையில் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. காஞ்சிபுரத்தில் பெருமதிப்பிற்குரிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் பெயரால் ஒரு மிகப்பெரிய அளவிலான புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஒரு 220 கோடி ரூபாய் செலவில் ஒரு புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் ஒன்று கட்டப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு 6-7 மாத காலங்களில் அந்த பணிகள் நிறைவுற்று தமிழ்நாட்டில் மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்படவிருக்கிறது. எப்படி மும்பையில் டாடா மெமோரியல் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கிறதோ, அதேபோல் தமிழகத்தில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் பெயரால் ஒரு புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் ஒன்று இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற வகையில் மிக விரைவில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்திற்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் வருவதற்கு முன்னால், கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை இந்த புற்றுநோய் பாதிப்புகளை துல்லியமாக கண்டறிகிற பெட் சிடி ஸ்கேன்ஸ் என்று சொல்லப்படுகிறவை 2 இடங்களில் மட்டும்தான் இருந்தது. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு புதிதாக 5 இடங்களில் அந்த பெட் சிடி ஸ்கேன்கள், குறிப்பாக சேலம், கோவை, நெல்லை, காஞ்சிபுரம் போன்ற 5 இடங்களில் புதிதாக பெட் சிடி ஸ்கேன்கள் அமைக்கப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் 2 இடங்களில் மட்டுமே இருந்த அதிநவீன சிகிச்சைக்குரிய அந்த அமைப்புகள் இன்றைக்கு 7 இடங்களில் தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது. அதோடு மட்டுமல்ல, கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன் நானும் இங்கே மேடையிலே விட்டிருக்கிற சிற்றரசு, எழிலன், வினோத் போன்றவர்கள் எல்லாம் ஈரோடு நகரத்தில் நடைபெற்ற ஒரு இடைத்தேர்தலுக்காக சென்றிருந்தோம். அப்பொழுது அந்த பகுதி மக்கள், எல்லா மக்கள் பிரதிநிதிகளிடத்திலும் வைத்த கோரிக்கை, ஈரோடு மாநகரில் பெரிய அளவிலான இந்த புற்றுநோய் பாதிப்பு இருக்கிறது. எனவே இந்த புற்றுநோய் பாதிப்பை ஆரம்ப நிலைகளிலேயே கண்டறிந்து சிகிச்சை வழங்கினார். உட்காருங்களேன், உட்காந்துங்க டாக்டர். ஆரம்ப நிலைகளிலே, ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடுவோன்னு பார்த்தீங்களா? ஆரம்ப நிலைகளிலேயே கண்டறிந்தால் அது எளிதாக குணமாக்கிட முடியும் என்கின்ற வகையில் ஈரோடு புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறிவதற்கு முழுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தார்கள். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கவனத்திற்கு அது கொண்டு செல்லப்பட்டு சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கைகளில் ஒரு அறிவிப்பாக அந்த அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. ஈரோடு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, நாகர்கோவில் ஆகிய 4 மாவட்டங்களில் இருக்கிற மக்களிடையே முழுமையான புற்றுநோய்க்கான அந்த ஸ்கிரீனிங் ஒர்க்கை தொடங்கிடுவது என்று அன்றைக்கு முடிவெடுக்கப்பட்டது. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, ஈரோடு மட்டுமே எடுத்துக்கொண்டதற்கு காரணம், சாயப்பட்டறை கழிவுகள், தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் போன்ற தோல் பதனிடும் தொழிற்சாலைகள், குறிப்பாக நாகர்கோவில் போன்ற பகுதிகளில் ரப்பர் தோட்டங்கள் என்கின்ற வகையில் இந்த புற்றுநோயின் பாதிப்பு அதிகரித்து வருகிற மாவட்டங்களாக இன்றைக்கு 4 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த 4 மாவட்டங்களிலும் புற்றுநோய்க்கான அந்த பாதிப்புகளை கண்டறிவது என்கின்ற வகையில் ஆராய்ச்சி தொடங்கப்பட்டது. தொடங்கி ஒரு 4-5 மாத காலங்களில் ஏறத்தாழ ஒரு 30% பேருக்கு அந்த பயிற்சிகள் முடிக்கப்பட்ட நிலையில் 97 பேருக்கு தொடக்க நிலைகளில் புற்றுநோய் இருப்பது என்பது இந்த 4 மாவட்டங்களில் கண்டறியப்பட்டிருக்கிறது. புற்றுநோயை பொறுத்தவரை வருகை தந்திருக்கின்ற மருத்துவர்களுக்கு தெரியும், தொடக்க நிலைகளில் 1 மற்றும் 2ஆம் நிலைகளில் இருப்பவர்களுடைய உயிர்களுக்கு உத்தரவாதம். அதுவே 3, 4 என்று போய்விட்டால் பெரிய அளவிலான உயிருக்கு பாதிப்பை யாராலும் தடுக்க முடியாது என்கின்ற நிலை. எனவேதான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த பாதிப்புகள் கண்டறிய தொடங்கி இதுவரை 97 பேருக்கு இந்த 4 மாவட்டங்களில் புற்றுநோய் பாதிப்புகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தொடக்க சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வகையில்தான் அண்மையில் நடைபெற்ற நிதிநிலை அறிக்கையில் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் எழில் நாகநாதனுக்கு தெரியும், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த 4 மாவட்டங்களில் செய்ததைப் போலவே தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களிலும் இன்றைக்கு அனைவருக்குமே புற்றுநோய்க்கான பரிசோதனைகளை செய்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள்.
அந்த வகையில் அந்த திட்டம் இன்னும் ஓரிரு மாத காலங்களில் தமிழக அரசின் அரசாணை பெற்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பேருக்கும் இந்த புற்றுநோய்க்கான அந்த ஸ்கிரீனிங் ஒர்க் என்பது தொடங்கப்படவிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், புற்றுநோயின் பாதிப்புகள் அதிகரித்து வருகிற நிலையில் அதற்கான சிகிச்சை அமைப்புகளும் தரமான சிகிச்சைகள் மட்டுமல்ல, ஏழை எளியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதான ஒரு அமைப்புகளும் உருவாக்கப்பட வேண்டியது என்பது அவசியம். அந்த வகையில்தான் ஜசான்கோ என்கின்ற இந்த அமைப்பு ஒரு குறைந்த செலவில் நிறைந்த மருத்துவ பயன் என்கின்ற வகையில் இந்த அமைப்பை இங்கே தொடங்கி இருக்கிறார்கள். இது தொடங்கி வைப்பதில் பெருமை அடைகிறேன். இது மிக சிறப்பான வகையில் மக்களின் பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.